ஒரு மலை திடீரென வெடித்து நெருப்புக் குழம்பை வெளியேற்றுவது எப்படி சாத்தியம்? இதற்கு பின்னால் பூமிக்கு அடியில் நடக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது. ஒரு எரிமலையை பார்க்கும்போது அதன் வாயிலிருந்து நெருப்பு, புகை, சாம்பல் மற்றும் உருகிய பாறைகள் வெளியேறுவதை பார்க்கலாம். ஆனால் எரிமலை ஏன் வெடிக்கிறது? பூமிக்கு அடியில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் பூமியின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். பூமியின் மேற்பரப்புக்கு கீழே மிக அதிகமான வெப்பநிலை நிலவுகிறது. சில பகுதிகளில் பாறைகள் உருகி மிகவும் சூடான திரவம் போன்ற நிலையில் காணப்படும். இதையே மேக்மா என்று அழைக்கிறோம். மாக்மா வெறும் உருகிய பாறை மட்டுமல்ல, அதில் பல்வேறு கனிமங்கள் மற்றும் அதிக அழுத்தத்தில் கரைந்திருக்கும் வாயுக்களும் உள்ளன. இந்த வாயுக்களில் நீராவி, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்றவை முக்கியமானவை. மாக்மா எப்படி உருவாகிறது? பூமியின் வெளிப்புறத்தில் இருக்கும் கடினமான பகுதி பல பெரிய டெக்டானிக் தட்டுகளாக டெக்டானிக் பிளேட்ஸ் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த தட்டுகள் மிகவும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. சில இடங்களில் இரண்டு தட்டுகள் ஒன்றுக்கொன்று விலகுகின்றன. சில இடங்களில் ஒரு தட்டு மற்றொரு தட்டின் கீழ் செல்கிறது. இன்னும் சில இடங்களில் தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. இந்த இயக்கங்களால் பூமியின் ஆழத்தில் இருக்கும் பாறைகள் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு உள்ளாகின்றன. சில சூழ்நிலைகளில் அந்த பாறைகள் உருகி மாக்மாவாக மாறுகின்றன. மாக்மா சுற்றியுள்ள திடமான பாறைகளை விட குறைந்த அடர்த்தி கொண்டிருப்பதால் அது மேல்நோக்கி நகரத் தொடங்குகிறது. மேல்நோக்கிய அம்புக்குறி மாக்மா மேலே ஏன் வருகிறது? இதற்கு முக்கியமான காரணம் மிதவை விசை, பாயன்சி. ஒரு காற்று நிரப்பப்பட்ட பலூன் தண்ணீரில் மேலே வருவது போல குறைந்த அடர்த்தி கொண்ட மாக்மாவும் சுற்றியுள்ள பாறைகளைக் காட்டிலும் மேலே செல்லும் தன்மை கொண்டது. மாக்மா மேலே வரும்போது சில இடங்களில் அது பூமிக்குள் இருக்கும் பெரிய மாக்மா அறைகளில் மேக்மா சேம்பர்ஸ் தேங்குகிறது. இங்கேதான் அடுத்த முக்கியமான நிகழ்வு தொடங்குகிறது. காற்றடிக்கும் சின்னம் வாயுக்கள் ஏன் முக்கியம்? மாக்மாவில் அதிக அழுத்தத்தில் பல வாயுக்கள் கரைந்திருக்கும். பூமியின் ஆழத்தில் அழுத்தம் மிகவும் அதிகமாக இருப்பதால் இந்த வாயுக்கள் மாக்மாவிற்குள் கரைந்த நிலையில் இருக்க முடியும். ஆனால் மாக்மா மேல்நோக்கி நகரும்போது சுற்றியுள்ள அழுத்தம் குறைகிறது. அப்போது மாக்மாவில் கரைந்திருந்த வாயுக்கள் சிறிய குமிழ்களாக உருவாகத் தொடங்குகின்றன. இந்த குமிழ்கள் பெரிதாகும்போது மாக்மாவிற்குள் அழுத்தம் அதிகரிக்கிறது. ஒரு குளிர்பான பாட்டிலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நன்றாக குலுக்கிவிட்டு திடீரென திறந்தால் உள்ளே இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு வேகமாக வெளியேறி திரவத்தையும் வெளியே தள்ளும். அதேபோன்ற ஒரு நிகழ்வு எரிமலைக்குள் நடைபெறலாம். ஆனால் எரிமலையில் அழுத்தமும் வெப்பநிலையும் மிகவும் அதிகமாக இருக்கும். எரிமலை வெடிக்கும் தருணம். மாக்மா மேலே தொடர்ந்து வரும்போது மாக்மா அறைக்குள் அழுத்தம் அதிகரிக்கலாம். இந்த அழுத்தம் மேலே இருக்கும் பாறைகளின் வலிமையை விட அதிகமாகும்போது பூமியின் மேல்பகுதியில் பிளவுகள் உருவாகலாம். மாக்மா அந்த பிளவுகள் வழியாக மேலே செல்லும். இறுதியில் அது பூமியின் மேற்பரப்பை அடைந்து எரிமலை வாயில் வழியாக வெளியேறுகிறது. அப்போது நாம் எரிமலை வெடிப்பு, வால்கானிக் எரப்ஷன் என்று அழைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. வெளியே வரும் பொருட்களில் சூடான மாக்மா, எரிமலை சாம்பல், பாறை துண்டுகள் மற்றும் பல்வேறு வாயுக்கள் இருக்கலாம். மேற்பரப்பை அடைந்த மாக்மாவை லாவா என்று அழைக்கிறோம்.